இப்போ இந்த தேனி வந்து இந்த தெரிஞ்சு மகரந்தத்தை எடுக்குதா இல்ல தெரியாம அதுவா? தெரியாம தான் தெரியாமவே நடக்கும். இது தேனி இல்ல அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டமா போயிடும். சம்பந்தமே இல்லாம இருக்கு. இப்போ ஒருவேளை இப்படி நடக்கல அப்படின்னா கிட்டத்தட்ட 70% மேற்பட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய பழம் காய்கறிகள் எல்லாமே வந்து விளையாமலே போயிடும். நம்ம இப்ப சாப்பிட்ற காய் கறி பழம் எல்லாமே வந்து தேனியோட ஒரு செயல்னால தான் நம்ம சாப்பிடுறோம். என்னங்க சொல்றீங்க? மேஜிக் பண்ணுது. உயிர் மேல ஆசை இருக்கிற மரம் மட்டும்தான் மாறும். தேனீக்களை பத்தி சுவாரஸ்யம் இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தோம். 2 வீடியோலயுமே சுவாரஸ்யத்தின் உச்சம் அப்படின்ற மாதிரி அள்ளி தெளிச்சிங்க. அதாவது நான் எதிர்பார்க்கலங்க இவ்வளவு இருக்குன்ட்டு. அதே நம்பிக்கையோட தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுக்கும் சுவாரஸ்யம் தானே? சுவாரஸ்யமா இருக்கும் நம்புறேன். சத்தியமா சத்தியமா அறிவுபூர்வமாவும் இருக்கும். அறிவுபூர்வம்னா அதுக்கு நம்ம எங்க சரி சுவாரஸ்யமும் அறிவுபூர்வமும் சேர்ந்து இருக்கலாம்ல. சரி, ஓகே, சொல்லுங்க. என்ன சுவாரஸ்யம், என்ன அறிவுபூர்வம்? இந்த தேனீக்கள் எல்லாமே போய் ஒரு பூவுல இருந்து தேன் எடுக்கும்ல. தேன் எடுத்துட்டு இன்னொரு பூவுக்கு போகும். இது இப்படி ஒரு பூவுல இருந்து இன்னொரு பூவுல போறனாலதான் ஒரு பூ வந்து பூத்து காயாவோ அல்லது பழமாவோ மாறுது. தேனி இல்ல அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டமா போயிடும். சம்பந்தமே இல்லாம இருக்கு. அது எப்படி தேனி போய் இதுல இருந்து தேன் எடுத்துட்டு போய் இன்னொரு இதுல உட்காந்தா வந்துருமா? ஆமா, இப்ப ஒரு சுவாரஸ்யம் சொல்றேன் பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். மரம் இருக்குல்ல, பப்பாளி மரம், அதுல வந்து ஆண் இருக்கு பெண் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? நம்ப முடியுது. ஆண் இருக்கும் பெண்ணும் இருக்கும், இருபாலும் இருக்கு. அதாவது ஒரே தாவரத்திலேயே ஆண் பெண் கலந்ததும். அது வந்து இப்போ ஒரு காலகட்டத்துல சொல்லியிருந்தா நான் ஷாக்கா இருந்திருப்பேன். எர்த்துவ மண்புழுல சொன்னீங்கல்ல ஒரே இதுல 2 இருக்குன்ட்டு, அதனால இப்ப தெரிஞ்சு போச்சு. ஓ, ஓகே, இதுல ஓகே. இப்ப இந்த பப்பாளி மரம் இருக்குல்ல, அதுல ஆணுடைய அந்த பூவுல இருக்கக்கூடிய மகரந்த தூள்னு பாலன் அப்படின்னு இருக்கு. அது வந்து கரெக்டா பெண் மரம் இருக்கும்ல, பப்பாளி மரம், அதனுடைய பூவுல போகணும். அதனுடைய சிக்மா அப்படின்ற சூலகத்துல போய் கலக்கணும். அப்பதான் அந்த பூ வந்து பப்பாளி பழமா மாறும். அந்த பழத்துல விதை கிடைக்கும். அந்த விதையை வச்சு இன்னொரு மரமே உருவாக்க முடியும். அந்த பாலை எடுத்துட்டு போறது தேனியா இருக்கு. ஆமா, அந்த பாலன் அப்படின்ற அந்த மகரந்த தூள் அதை எடுத்துட்டு போறது வந்து தேனி தான். அதை எப்படி எடுத்துட்டு போகணும்னா, தேனி வந்து நேரா ஒரு மரத்துல உட்காரும். உட்கார்ந்த உடனே அந்த பூவில் இருந்து தேனை உரியும். தேனை உரியும் போதே அதுல இருக்கக்கூடிய அந்த மகரந்த தூள் வந்து அப்படியே அதனுடைய உடம்புல ஒட்டும். ஏன்னா தேனீக்களினுடைய உடம்புல வந்து நிறைய முடி, நிறைய சின்ன சின்ன ஹேர்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல போய் ஒட்டிக்கும். இப்ப இது உதறையெல்லாம் விடாது. அப்படியே அது பறந்து போய் இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு மரத்துல இருந்து இன்னொரு பூவுல போய் உட்காரும். இப்படி உட்காரும் போது என்ன ஆகும்னா, இந்த மகரந்த தூள் இருக்குல்ல, அது இன்னொரு பூவுல உட்கார்ந்து தேன் குடிக்கும் போதே அதுல இருந்து உதிர்ந்து அந்த பூவுல போய் விழுவும். இப்போ இந்த தேனி வந்து இந்த தெரிஞ்சு மகரந்தத்தை எடுக்குதா இல்ல தெரியாம அதுவா? தெரியாம தான், தெரியாமவே நடக்கும். இது தேனை குடிக்கிறதுக்காக போகுது, தேனை குடிக்குது. ஆனா அந்த பூவுல இருக்கக்கூடிய அந்த மகரந்த தூள் ஒட்டுனதுக்கு அப்புறம் அது பக்கத்துல இருக்கிற இன்னொரு மரத்துக்கும் போகும். அது ஒருவேளை பெண் மரமா இருக்க அந்த பெண் மரத்தினுடைய பூவுல இது உட்காந்து குடிக்கும் போது அந்த பெண் மரத்தினுடைய அந்த பூவுல நடுவுல ஒரு இது இருக்கும், சூலகம். அது வந்து கிட்டத்தட்ட ஓவரி அப்படின்னு எடுத்துக்கலாம், இந்த கருப்பை அப்படின்னு, கருமுட்டை. ஸோ அந்த மாதிரி தான் அந்த இடத்துல போய் இந்த மகரந்த தூள் எல்லாம் உதிரும் கொஞ்சம் கொஞ்சமா. அப்படி உதிர்ந்த உடனே என்ன நடக்கும்னா, அது அப்படியே வந்து அதனுடைய இது வரைக்கும் போயிடும், அந்த பூவினுடைய ஆழம் வரைக்கும் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூ வந்து பழமா மாறும், இல்லைன்னா காயா வந்து மாறிடும். ஸோ அந்த மாதிரி மாறுது. இப்போ ஒருவேளை இப்படி நடக்கல அப்படின்னா கிட்டத்தட்ட 70% மேற்பட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய பழம் காய்கறிகள் எல்லாமே வந்து விளையாமலே போயிடும். அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை. அப்ப நம்ம இப்ப சாப்பிடுற காய் கறி பழம் எல்லாமே வந்து தேனியோட ஒரு செயல்னாலதான் நம்ம சாப்பிடுறோம். எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம சாப்பிடுற தக்காளி எடுத்துக்கோம், அதுக்கப்புறம் எலும்பிச்சங்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய். பழங்கள்ல வந்து பப்பாளி இருக்கு, ஆப்பிள் இருக்கு, இதே மாதிரி ஆரஞ்சு இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து தேனீக்களினுடைய உதவி வந்து ரொம்ப அவசியமா இருக்கு. இப்ப இப்படிதான் வந்து இப்ப எப்படி ஒரு ஆணுடைய
விந்தணு வந்து பெண்ணுடைய கருப்பையில வந்து நுழையணும். அந்த கான்செப்ட் தான் இது. அதே கான்செப்ட் தான். மகரந்த தூள் போய் அந்த சூலகத்துக்குள்ள போய் படணும். அப்ப மட்டும்தான் இது வந்து வெவ்வேறு வழிகள்லயும் நடக்கும் தான். உதாரணத்துக்கு காத்தடிச்சா வந்து போகும். ஆனா சில தாவரங்களுக்கெல்லாம் காத்தடிச்சாலும் போக முடியாது. உதாரணம் சொல்றேன். இப்ப வந்து இந்த இடத்துல வந்து பப்பாளி மரம் ஆண் மரம் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி பெண் மரம் இருக்கு. இப்ப என்ன நடக்கும்? அந்த அளவுக்கு டிராவல் பண்ண முடியாது காத்துல. அப்ப என்ன நடக்கும்னா தேனீக்கள் வந்து ஆமா. இப்ப நீங்க யோசிக்கலாம், தேனி மட்டும் வந்து தேன் எடுக்கிறது இல்ல, வண்டும் எடுக்கும், பட்டாம்பூச்சியும் எடுக்கும். இந்த மாதிரி பூச்சிகளும் போய் அந்த இதுல பண்ணா வருமா? வரும் தான். ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா மிச்சம் எல்லாமே வந்து ஒரு தடவை தேனை குடிச்சுது. இப்ப உதாரணத்துக்கு பப்பாளி அந்த பூவை வந்து உரியுது அப்படின்னா அடுத்து பக்கத்துல வேற ஏதாவது பூ இருந்தா அதுக்கும் போகும். இப்ப பப்பாளியோடைய மகரந்த தூள் போய் ஆப்பிள் மரத்துல இருக்கக்கூடிய பூவுல போய் பட்டா அது முளைக்குமா? முளைக்காது, வேஸ்ட் தானே. ஆனா இந்த தேனீக்கள் மட்டும் என்ன பண்ணும்னா ஒரு நாளைக்கு ஒரு தாவரத்தை தேர்ந்தெடுத்துருச்சுன்னா அதே தாவரத்தை தான் அடுத்தடுத்து நோக்கி போகும். ஏன் அப்படி போகும்னா இப்ப பப்பாளியில இருக்கக்கூடிய பூவை எப்படி வந்து உள்ள நுழைஞ்சு எப்படி தேனை குடிக்கணும்னு கத்துக்குச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு மரம் அதே பப்பாளி மரமா இருந்தா ரொம்ப ஈஸி. அந்த ப்ரொசீஜர் தெரியும், இப்படித்தான் போகணும், இந்த இடத்துல தேன் இருக்கும்னு. இதே வெவ்வேறு மரத்துல அப்படியே அடுத்தடுத்து தேனீக்கள் போகணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். இதே வந்து வேற பூச்சிகளுக்கு வந்து அந்த கஷ்டம் இல்லை. ஏன்னா மற்ற எல்லா பூச்சிகளும் வந்து சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் தேனை சேகரிக்குது. தேனீக்கள் மட்டும்தான் தன்னுடைய தேன் கூட்டு கொண்டு போறதுக்காக சேமிக்கணும். பல முறை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப எதன் மூலமா ஈஸியா கிடைக்குமோ அதை வந்து தேர்ந்தெடுக்கும். அதை தேர்ந்தெடுத்து அப்படி வந்து பண்ணுது. இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப சில நேரங்கள்ல ஆண் பப்பாளி மரம் மட்டும் இருக்குன்னு வைங்களேன், அப்ப அதுல வந்து பழமே வந்து வராது. அப்ப என்ன நடக்கும்னா அந்த காலத்துல இருந்த மனிதர்கள் வந்து கொஞ்சம் வெட்டி விடுவாங்க அந்த உச்சி. அது நம்ம வீட்லயே கூட பண்ணுவாங்கல்ல, செடி ஏதாச்சும் சரியா வளருனேன்னா அந்த இடத்துல கட் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி இந்த பப்பாளி மரத்தை வந்து மேல வெட்டுவாங்க. அப்படி வெட்டும் போது என்ன நடக்கும்னா அந்த பப்பாளி மரம் இருக்குல்ல, ஆண் மரம், அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி நம்மளை வந்து கொல்ல பாக்குறாங்க. அப்ப நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்ம சந்ததி வந்து வளராது அப்படின்னு நினைச்சிட்டு அது வந்து வருத்தப்பட்டு ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். அதன் மூலமா அப்படியே அது வந்து பெண் மரமாவும் மாறும். என்னங்க சொல்றீங்க? மேஜிக் பண்ணுது மரம். பப்பாளி மரம் வந்து அப்படியே பெண் மரத்துல பூக்கக்கூடிய பூக்கள் வந்து அப்படியே பூக்கும். அது வந்து அப்படியே இருபால் உயிரியாவும் மாறும் அந்த பப்பாளி மரம். அப்ப என்ன நடக்கும்னா அந்த பப்பாளி மரத்தினுடைய மேல் பகுதியில வந்து ஆணனுடைய பூ வந்து இருக்கும். அதனுடைய கீழ் தண்டுகள் அதாவது கிளைகள்ல வந்து பெண்ணினுடைய பூ இருக்கும். இப்ப காத்தடிக்கும் போது மேல இருந்து அப்படியே உதிர்ந்தாலே போதும், அப்படியே அங்கேயே வந்து பழம் பூக்க காய்க்க ஆரம்பிச்சிடும். அப்படி பழம் கணிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம மக்கள் வந்து அதுக்கப்புறம் மேலும் வெட்ட மாட்டாங்க. ஏன்னா அது பழம் வந்துருச்சு. தன் உயிரை காப்பாத்துறதுக்காக பெண்ணாய் மாறிய பப்பாளி மரம் அப்படி வந்து மாறும். அது பெண்ணா மட்டும் இல்ல, இருபால் உயிரியாகவும் மாறும். ஆனா இது எல்லா நேரத்திலயும் நடக்காது, 50-50 தான். சில நேரம் சில மரங்கள் இந்த மாதிரி பப்பாளி மரம் வந்து மாறிடும், பல நேரங்கள்ல மாறாமலும் போயிரும். அது உயிர் மேல ஆசை இருக்கிற மரம் மட்டும்தான் அப்படி மாறிடும். சோ அந்த மாதிரி வந்து நடக்கும். சோ அதனால இப்படி நடக்குது. இன்னொன்னு என்னன்னா நம்மளே கொண்டு போய் இப்ப பேரிச்சம்பழம் இருக்குல்ல, அதனுடைய ஆணுடைய பூவுல இருந்து பெண்ணுடைய பூவுக்கு வந்து கையில கொண்டு போய் தேய்ப்பாங்க அதை வளர்க்கக்கூடியவங்க. அதுல இருக்கக்கூடிய மகரந்த தூள் அப்படியே அதுல உதிரணும் அப்படின்னு மனுஷங்க பண்ணுவாங்க. அப்படித்தான் வளருமா பேரிச்சம்பழம்? அதுக்கு பேரு ஹேண்ட் பாலினேஷன் அப்படின்னு சொல்லி சோ அந்த மாதிரி கொண்டு போவாங்க. ஆனா இது மாதிரி எல்லாத்துக்குமே நம்மளால பண்ண முடியுமானா முடியாது. இப்ப நம்ம போய் ஒரு பப்பாளி மரத்தினுடைய பூவை பறிச்சுட்டு போய் பெண் மரத்துல போய் அந்த மகரந்த தூளை தெளிக்கலாம் தான். ஆனா நீங்க எத்தனை பூவுல இப்படி தெளிச்சுட்டே இருப்பீங்க? இதுவே தேனீக்களா இருந்தா லட்சக்கணக்கான தேனீக்கள் போய் மொக்கி இதோட வேலையாவே போயிருச்சுல, சோ ஈஸியாவும் இருக்கும். எக்கச்சக்கமா இருக்கும். அதே மாதிரி இப்ப தக்காளி இருக்குல்ல, தக்காளியில வந்து இருபால் உயிர் இருக்கு. மேல வந்து பூ ஆண் பூவும் இருக்கும், கீழே பெண் பூவும் இருக்கும். அப்ப வந்து உதிர்ந்து அப்படியே வந்து தக்காளி வந்து முளைக்கவும் செய்யும். ஆனா இங்க என்னன்னா தேனி வந்து அதை எடுத்து அதை கொண்டு போய் வேற ஒரு பூல செலுத்துதுன்னு வைங்களேன், அப்ப வந்து முளைக்கிற தக்காளி இருக்குல்ல அது ரொம்ப பலமா இருக்கும், ரொம்ப அதாவது ஆரோக்கியமான தக்காளி, பழுத்து நல்லா இருக்கும். இதுவே தானா வந்து இனச்சேர்க்கை பண்ணி இந்த தக்காளியை கம்பேர் பண்ணல அது கொஞ்சம் சின்னதா இருக்கும், சின்ன சைஸ்ல, அதே மாதிரி ஹெல்த்தியும் இருக்காது, அந்த மாதிரி ஆயிரும். சோ அந்த இதுக்கும் வந்து தேனி வந்து உதவியா இருக்கு. இந்த மாதிரி தேனீக்கள் வந்து வெறும் இதுல மட்டும் இல்லாம இன்னும் பல விஷயங்கள்ல வந்து உதவியா இருக்கு. அதே மாதிரி இந்த
பனைமரம்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து தேனீக்கள் தேவையில்ல அந்த அளவுக்கு. ஏன்னா பனைமரம் வந்து ஆண் பெண் அப்படின்னு தனித்தனியா இருக்கு, இருந்தாலும் காத்த நம்பி அது இருக்கு. பக்கத்துல பனைமரம் காத்தடிச்சாலே அதனுடைய மகரந்த தூள் போய் சூலகத்துல விழுந்து அப்படியே பனை. அப்ப வந்து செடி பழம் மரம் எல்லாத்துக்குமே அந்த மகரந்தம் தான் அதான் மெயின் கான்செப்ட். அதே மாதிரி தென்னை மரம் இருக்குல்ல, அதுல வந்து கிளையினுடைய உச்சி நுனி அந்த பகுதியில எல்லாம் ஆண் பூக்கள் வந்து இருக்கும், ஆண்களுக்கு உண்டானது. அதுவே அந்த தென்னை மரத்தினுடைய மைய பகுதியில ரவுண்டா இருக்கும், அது வந்து பெண்களினுடைய சூலகம் மாதிரி. அங்க இருந்து இதுக்கு வந்து கிடைக்கும். இன்னொன்னு சில விஷயங்கள் இருக்கு, செம்பருத்தி அந்த மாதிரி தான். ஆனா இங்க என்ன நடக்கும்னா, ஒரு சில பூக்கள் வந்து தானே வந்து இனச்சேர்க்கை பண்ணக்கூடாது, அதனுடைய சந்ததி வந்து வலுவா இருக்காது அப்படின்னு நினைக்கும். அதனாலதான் அந்த தக்காளி அந்த மைண்ட் செட் வச்சுக்கலாம். ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு செடிக்கு வந்து ஒரு வியாதி வந்துருச்சுன்னு வைங்களேன், அடுத்தடுத்து அந்த செடியில பூக்குற பழமா இருக்கட்டும், அதன் மூலமா கிடைக்கிற விதையா இருக்கட்டும், எல்லாமே அந்த நோயோடவே இருக்கும். அது அந்த தாவரத்துக்கு தெரியும். அதனால சில தாவரங்கள் என்ன செய்யும்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு தாவரம் இருக்குன்னு வைங்களேன், அது வந்து காலையில வந்து ஆண் பூவை பூக்க செய்யும், அது அப்படியே சாயங்காலம் தான் வந்து இதை வந்து பூக்க செய்யும், பெண் பூவை. அப்ப என்ன நடக்கும்னா, ரெண்டுமே அட் அ டைம்ல இருந்தாதான் இனச்சேர்க்கை நடக்கும். இப்படி மாறி மாறி இப்ப நடந்தா இனச்சேர்க்கை நடக்காது, தனக்குள்ள நடக்காது. ஸோ அதுக்காகவும் அந்த அற்புதத்தை வந்து அந்த இயற்கை வந்து நிகழ்த்துது. ஸோ இதுல எல்லாத்துலயுமே தேனீக்களினுடைய பங்களிப்பு. இன்னொன்னு என்னன்னா, தேனீக்கள் போய் அந்த ரெக்கைய ஆடும், பயங்கரமா அசைக்கும்ல, அப்படி அசைக்கும் போதும் இப்ப தேனை குடிக்கும் போது ரெக்கைய அடிக்குதுன்னா அப்படியே மகரந்த தூள் அதுல பட்டு செதறி பயங்கரமா நிறைய மகரந்த தூள் வந்து வேற ஒரு தாவரத்தினுடைய இதுல சூலகத்துல போய் படும். சோ அதன் மூலமாவும் நல்லா பழுக்கும், அந்த காயா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும். அப்ப அந்த மகரந்த பூ தான் மெயின் கான்செப்ட் எல்லாத்துக்குமே. ஆமா, எல்லாத்துக்குமே அதுக்கு ரொம்ப உதவியா தேனீக்கள் வந்து இருக்குது. அதனாலதான் இப்ப நிறைய விஞ்ஞானிகள் வந்து முழுமையா அந்த உலகத்துல தேனீக்கள் அழிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த காய்கறிகள் பழங்கள்ல பல வகைகள் வந்து நமக்கு தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப இனிமேல் எல்லாரும் வீட்டுல வந்து தேனி வளர்க்க ஆரம்பிச்சிருவோம். அதான் ஒரே வழி நமக்கு. வளர்க்குறாங்க. நீங்க அமெரிக்கா ஆப்பிரிக்கா எல்லாம் போனா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து சில தாவரங்கள், இந்த ஜாதிக்காய் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வளர்க்கறதுக்கு கண்டிப்பா தேனி வந்து தேவை. அப்ப அதுக்காகவே வந்து ஹனி பாக்ஸ்ன்னு சொல்லியே வைப்பாங்க, தேனி பெட்டி அப்படின்னு, சக்கரை தண்ணி எல்லாம் ஊத்தி. ஸோ அங்க வந்து தேனி வந்து வரும், அங்க வந்துட்டு அப்படியே அங்க இருக்கக்கூடிய பூவில் இருந்தும் இது பண்ணும். சொந்தமா இருக்குது. இன்னொரு வீடியோல நம்ம இன்னும் நிறைய சுவாரஸ்யம் வந்து பார்க்கலாம், நிறைய சுவாரஸ்யத்தை நம்ம அப்படம் வருவோம். ஆனா ஒரு தேனியை வச்சு இத்தனை வந்து நமக்கு இத்தனை நாள் நமக்கு காய்கறி பழம் கிடைக்கிறதே ஒரு தேனினாலன்றது ஸோ உண்மையிலேயே பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் இருக்கு. தேனியை பாராட்ட கரெக்ட், தேனியை தாங்க பாராட்டணும். ஆனா நமக்கு சொன்னா இவரையும் பாராட்டணும், எல்லாத்தையும் பாராட்டும், பாராட்டுல என்ன குறைச்சலாம். ஆனா தேனியை பத்தி இவ்வளவு விஷயங்கள் தெரியும் தெரியல. ஆனா ஒரு கட்டத்துல தேனியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு செடி கொடி மரம்னு போய்கிட்டு இருந்தான். ஆனா இந்த செடி மரம் எல்லாத்துக்கும் பாட்னி போனா, ஆனா மறுபடியும் ஜுவாலஜி வச்சுதான் அந்த பாட்னியே உருவாயிருக்குன்னு தெரியுது. ஏன்னா தேனின்றது ஜுவாலஜி தானே. அடுத்த வீடியோல என்ன சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கேன் இந்த சீரீஸ். அடுத்த வீடியோல என்னன்னா, மனுஷங்களை அது வந்து அடையாளம் காண முடியும், அது எப்படின்னு ஒரு பரிசோதனை பண்ணியே நிரூபிச்சிருக்காங்க. அந்த சுவாரஸ்யமான பரிசோதனை என்னன்னு பார்க்கலாம். அப்ப எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வேணா செஞ்சு வேணா காட்டுவோமா மக்கள்? செஞ்சு காட்டுறதுக்கு தேனி வேணும். ஏங்க அமெரிக்கால எல்லாம் வளர்க்குறாங்கல்லங்க, நம்ம வீட்டுல கொண்டு வாங்க, பண்ணிடுவோம். கொட்டுனா எனக்கு தெரியாது, கொண்டு வர முடியாது, கொண்டு எங்கிட்டு வர்றதுக்கு. ஓகே, அப்ப இந்த வீடியோலயே சொல்லிட்டோம். அடுத்த வீடியோல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவா தான் இருக்கும். தேனி சீரீஸ் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. ஸோ அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாச்சும் தேனியை பத்தின ஏதாச்சும் இருக்கும்ல சுவாரஸ்யமான விஷயங்கள், அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு அந்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.